இந்த நாள் காலை தியானம் சங்கீதம் 121 1வது வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அதாவது இந்த சங்கீதங்களை ஆரோகண சங்கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அவங்க கர்த்தரை துதிக்கிறதுக்காக எருசலேமுக்கு போகும்பொழுது அவங்க பாடிக்கொண்டே செல்கிற சங்கீதம். அது எங்கே துவங்குது அப்படின்னா 120வது சங்கீதம். வேதத்தை பிரித்தவர்கள் இதை இப்படியா பிரிச்சுட்டாங்க. ஏன் திடீர்னு அவர் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்பேன்னு சொல்கிறார் அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா அது புரியும். 120:7, நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் சமாதானத்தை நாடுகிறவர்களாக தான் இருப்போம். ஆனால் சத்ரு நம்ம வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை நம்ம இருதயத்தில் தங்கும்படிக்கு அவன் விடுவதே இல்லை. அதற்காக நம்ம அதை விட்டு விடலாமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தை நாடுங்கள், உங்களால் கூடுமான மட்டும் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். ஏன் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவமாக இருக்கிறது. ஆண்டவரும் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். பிதாவினுடைய பிள்ளைகளாய் நாம் சமாதானத்தை நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதனுடைய பின்னணியில் தான் சொல்கிறாரு, எனக்கு உதவியே இல்லை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, அதனால் நான் ஒன்று செய்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் நீங்கள் என்று சொல்லி என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன். இப்போ இந்த பின்னணியில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் இந்த கர்த்தர் அவர் உறங்க மாட்டார் அப்படின்னா நமக்கு நம்பிக்கை அளிக்கிற வார்த்தை. ஒருவேளை சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி என்ன வேணால் செய்யலாம். 120 படிச்சுட்டு இதை படித்து பாருங்கள், அப்போ தெரியும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேலே அவர் எவ்வளவு கண்ணோக்கமாக இருக்கிறார், எப்படி அவர்களை உறங்காமலும் தூங்காமலும் காக்கிறார், எப்படி அவங்களுக்கு நிழலாக இருக்கிறார், எப்படி அவங்கள சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறாரு, எப்படி அவங்க ஆத்மாவை காக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொன்றையும் வாசிக்க முடியும் பிரியமானவர்களே. ஆகையினால நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம சமாதானத்தை நாடினாலும் அவர்கள் யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறது போல ஒரு கூட்டம் எழும்பிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒன்று மாத்திரம் மறந்துடாதீங்க, நமக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் நம்முடைய கர்த்தர். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரிடத்திலிருந்து நிச்சயமாக நமக்கு சகாயம் கிடைக்கும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்குற எவரானாலும் அவர்களுக்கு சகாயம் உண்டு. அவர் சகாயம் இல்லாமல், அவர் உதவி இல்லாமல் யாருமே வாழ முடியாது. ஆகையினால இந்த ஒரு எண்ணத்தோடும் சிந்தையோடும் அந்த ஒத்தாசை அனுப்பும் பருவத்தை நோக்கி நம்ம கண்களை ஏறெடுத்து நம்முடைய நாளை துவங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.